பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று வாழ்க்கை மற்றும் இறப்பின் மர்மம் அறிந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனிதன் பிறந்த நாளிலிருந்து அவனை ஆழமாக சிந்திக்க வைக்கும் இரண்டு பெரிய உண்மைகள் வாழ்க்கையும் இறப்பும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், இறப்பு அந்த பயணத்தின் மறைமுகமான நிறைவு. இந்த இரண்டின் மர்மம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சிந்தனையாளர்கள், தத்துவ ஞானிகள் மற்றும் கவிஞர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. இங்கு வாழ்க்கை மற்றும் இறப்பின் மர்மத்தை மூன்று முக்கிய கோணங்களிலே நாம் சிந்திப்போம். வாழ்க்கையின் அர்த்தம், மனித உறவுகளின் மதிப்பு மற்றும் இறப்பின் உண்மையை புரிந்து கொள்வது. முதலாவது, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுதல். வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வி, நாம் ஏன் வாழ்கிறோம்? இந்த கேள்விக்கு உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் பல பதில்களை அளித்துள்ளனர். வாழ்க்கையின் அர்த்தம் செல்வத்திலும் அதிகாரத்திலும் இல்லை, அது நம் செயல்களில், நம் மதிப்புகளில், மற்றவர்களுக்கு நாம் அளிக்கும் மகிழ்ச்சியில் உள்ளது. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் The sole meaning of life is to serve humanity என்று சொல்கிறார். அதாவது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் மனிதகுலத்திற்கு சேவையாற்றுவதில் உள்ளது என்கிறார். இதன் மூலம் நாம் அறியக்கூடியது என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் சேவை, கருணை மற்றும் மனிதநேயம் என்பவற்றில் அடங்கியுள்ளது என்பதே ஆகும். எனவே நாம் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக மட்டுமல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குவதற்காகவே. இரண்டாவதாக, மனித உறவுகளின் மதிப்பு. வாழ்க்கை தனியாக நடைபெறும் பயணம் அல்ல, அது மற்றவர்களுடன் பகிரப்படும் ஒரு அனுபவம். குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினர், இவர்கள் அனைவரும் நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றனர். புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கூறிய அழகான வரிகள் இவை: The butterfly counts not months but moments and has time enough. இதன் பொருள், வாழ்க்கையின் அளவு அதன் நீளத்தில் இல்லை, அதில் இருக்கும் அருமையான தருணங்களில்தான் என்பதே. ஒரு மனிதன் வாழ்க்கையின் இறுதியில் நினைப்பது அவன் சம்பாதித்த பணத்தை அல்ல, அவன் நேசித்த மனிதர்களையும் பகிர்ந்த நினைவுகளையும் தான். தமிழின் மகத்தான கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மையை இவ்வாறு கூறுகிறார்: அன்பு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அன்பும் கருணையும் இல்லாத வாழ்க்கை வெறும் உயிர் வாழ்தலாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையின் மர்மம் உண்மையில் மனித உறவுகளின் அழகில்தான் மறைந்துள்ளது. மூன்றாவதாக, இறப்பின் உண்மையை புரிந்து கொள்வது. மனிதர்கள் மிகவும் அஞ்சுவது இறப்பை கண்டுதான். ஆனால் இறப்பு வாழ்க்கையின் எதிரி அல்ல, அது அதன் ஒரு பகுதிதான். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூறுவார், Death may be the greatest of all human blessings. அவர் சொல்ல வருவது என்னவென்றால், இறப்பு என்பது ஒரு முடிவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய அறியப்படாத பயணத்தின் தொடக்கம். அதேபோல் உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஆசிரியர் புத்தர் கூறுகிறார், The trouble is you think you have time. நாம் எப்போதும் வாழ்க்கை நீண்டது என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதனால்தான் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்க வேண்டும். இறப்பு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. நேரத்தை வீணாக்காதீர்கள், வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் என்பதே அது. வாழ்க்கையும் இறப்பும் மனித வாழ்க்கையின் இரண்டு மிகப்பெரிய மர்மங்கள். வாழ்க்கையின் அர்த்தம் சேவையிலும் நன்மையிலும் உள்ளது. வாழ்க்கையின் அழகு மனித உறவுகளில் உள்ளது. இறப்பின் உண்மை நமக்கு ஒவ்வொரு தருணத்தையும் மதிக்க கற்றுத்தருகிறது. பாரதியார் கூறிய ஒரு சிந்தனை இங்கே சிந்திக்க மிக பொருத்தமாக இருக்கும். நாம் பிறந்ததின் பொருள் மனிதனாக உயர்வதே. எனவே வாழ்க்கையின் மர்மத்தை புரிந்து கொள்ள ஒரே வழி
அன்புடன் வாழுங்கள். அர்த்தமுள்ள செயல்களை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக மதியுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையும் இறப்பும் இரண்டு மர்மங்களும் அச்சத்தை தரக்கூடியதாக அல்லாமல் ஒரு அழகான மனித பயணமாக நமக்கு தோன்றும். நன்றி.